வணக்கம். என் பெயர் முகிலன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசப்போகிறது நெகிழி பற்றிய செய்தி. நெகிழி என்பது மனித குலத்திற்கு ஒரு சாபம். நெகிழி கழிவுகளால் தொற்று நோய் தொடங்கி புற்றுநோய் வரை தாக்குகிறது. அனைத்து உயிர்களுக்கும் அத்தியாவசியம் நீர். ஆனால் நெகிழி கழிவுகள் நீர்நிலைகளை மாசடைய செய்கிறது. மழை நீரை மண்ணுக்குள் செல்ல விடாமல் செய்கிறது. விளைவு நீர்மட்டம் பாதாளத்திற்கு கீழே சென்றுவிட்டது. மழையும் பொய்த்து போனது. நம் முன்னோர்கள் குளத்து தண்ணீரில் குளித்தார்கள். நாம் குடத்து தண்ணீரில் குளிக்கிறோம். அவர்கள் ஏரி தண்ணீர், கிணற்று நீரை குடித்தார்கள். நாம் லாரி தண்ணீரை குடிக்கிறோம். சுத்தம் மிகுந்த கூவம் நதியை மாற்றம் மிகுந்த நதியாக்கியதில் நெகிழி கழிவுகளுக்கு வெறும் பங்குண்டு என்றால் அது மிக இல்லை. வடிகாலையெல்லாம் நெகிழி கழிவுகளை போட்டு அடைத்துவிட்டு வெள்ளம் மடியவில்லையே என உள்ளம் பதறுகிறது. தேநீர் கூட நெகிழி துகள்கள் ஆய்வு கூறுகிறது. இப்படி எங்கும் நெகிழி, எதிலும் நெகிழி. கடல் வாழும் உயிரினங்கள் கொத்து கொத்தாய் செத்து மடிகின்றனர். பறவைகளோடு போட்டி போட்டு நெகிழி பைகள் பறக்கின்றனர். காற்றை மாசாக்கி கண்களையும் குருடாக்கி சுவாசிக்க முடியாமல் சுருண்டு விழுகிறது பறவைகள். வள்ளுவன் என்று இருந்திருந்தார் நெகிழியின்றி வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் வெறும் தொற்றோடு துன்பப்படுவர் என்று எழுதியிருப்பார். நெகிழியை தவிர நெஞ்சம் நிமிர். மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். வணக்கம்.